வாங்க பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ், உங்களுக்காகவே வீக்கெண்டு சனி ஞாயிறில் செய்ய ஒரு அருமையான ரெசிபியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஐயோ நான்வெஜ் செய்ய பயமாக இருக்கே எப்படி வருமோ அப்படின்னு எந்த தயக்கமும் இல்லாமல் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்கள் மட்டன் சிக்கன் ரெண்டுத்துலையுமே செஞ்சு அசத்தலாம். நான் இன்றைக்கி மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் சுக்கா மசாலா. சப்போஸ் இது இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவோ கறி மசாலா கூட சேர்த்துங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மட்டனுக்கோ சிக்கனுக்கோ மசாஜ் பண்ணி 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. சிக்கனாக இருந்தால் டைரெக்டாக கடாயில் செய்யலாம். மட்டனாக இருந்தால் குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விடுங்க. மட்டனே தேவையான அளவு தண்ணி விடும். அவ்வளோதான். அப்படியே மூடுங்க. 4லேருந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் போனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் இதை அப்படியே கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் சூப்பராக கமகமன்னு வாசனையோட அப்படியே நல்ல திக்காக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூக்கி அப்படி கலக்கி இறக்குனிங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.